நல்லா மொறுமொறுன்னு ஒரு தோசை, சாஃப்டாக இட்லி, ரெண்டுத்துக்கும் ஒரே பேட்டர். அதுவும் இட்லி சோடா மாவு கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப்பு மாவு ஜவ்வரிசி, 1 கப் ரேஷன் பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 4 மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போத மாவு ரைஸ் ஆகிற வரைக்கும் அரைச்சிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. மாவு புளிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க தோசை ஊற்றுறதுக்கு. அது எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அது கூட உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த தோசை ஆட் பண்ணிவிட்டு அதில் மேலே நல்லா தடவி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி பாருங்கள். மொறுன்னு ஒரு தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறமா அதே பேட்டரில் கொஞ்சம் கூட இட்லி சோடா மாவு ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பராக ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஒரு இட்லி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.